பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த அமைப்பினர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என, இந்த போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? சங்கரன், பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்கள், அதாவது சென்னை, கோவை, சேலம், அதற்கு அடுத்தபடியாக தஞ்சை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இந்த போராட்டம் நடைபெறுவதா நாம காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். இது தவிர மற்ற இடங்களையும் இந்த போராட்டம் நடந்துட்டு வருது. விவரங்களோட செய்தியாளர் சங்கரன் இணைந்திருக்கிறார். சங்கரன், தொடர்ந்து இந்த போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என, மேலும் விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். ஜாக்டோ ஜியோ அமைப்பு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கை. அதே போன்று அனைத்து அரசு துறைகளிலும் காலியாக இருக்கக்கூடிய 4 லட்சம் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அதே போன்று பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரம், பல்வேறு அரசு துறைகளில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அந்த வரிசையில் இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் காலை 10 மணி முதல் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னையில் எழிலகம் வளாகத்தில் நடைபெறக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமான அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பங்கேற்று இருக்கிறார்கள். மாலை 5 மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற இருக்கிறது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் திரு பாஸ்கரன், ஜனவரி 6ஆம் தேதி முதல் அரசுடைய இயந்திரத்தை முடக்கும் வகையில் எங்களது காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் இருக்கும். அதற்கு முன்னதாக தமிழக அரசு எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஜாக்டோ ஜியோ ஜனவரி 6ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.